ஹலோ மக்கள் 179வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல டைவன் ஸ்குவாட்ல இருந்து ஒருத்தன் வந்து நிக்கிட்டு இருக்கான். அவன் கான்ஃபாலோட ஆளு. நாங்க 6 வருஷமா இவ்வளவு நாள் வேலை பார்த்தது ஒரு ஸ்கை ஷிப் ரெடி பண்ணதான், அது வானத்துல பறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பாகை வந்து கோனிஸை பிடிச்சி தள்ளுறாரு. இது எல்லாமே என்னருக்கு தெரிஞ்சுன்னு மேல இருந்து ஒரு தண்டரை இறக்குறான். ஸ்ட்ரெயிட்டா பாகைய மூலையும் இந்த டைவன் மெம்பர் மூலையும் ஒரு போடு போடுது. அந்த இடமே தரமட்டமா ஆயிருச்சு. என்னோட பிளான பத்தி இடம் வெளியே சொல்றேன்னு சொல்லிட்டு என்னரும் இருக்கு இடத்தை தரமட்டமாக்கிட்டான். அப்படி இந்த கப்பல் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. காடை எரிய ஆரம்பிச்சிருச்சு. அங்க கோனிஸ் மிரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். ஆனா அட்டாக்குள்ள போகுதுன்னு அப்பா பாகையாக தெரிஞ்சிருக்கு. உடனே கோனிஸை காப்பாத்தி இருந்திருக்காரு. என்னொரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே கோனிஸ் தாரதரையா அழ ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா கோனிஸ் அப்பா இறந்துடவே செஞ்சுட்டாரு. அந்த ஓனாய் வந்து அப்படியே பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு. கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாவா. இதை பத்தி எல்லாருமே சொல்லுங்க. ஏன்னா என்னொரு எல்லாரும் கதையை முடிக்க நினைக்கான். ஸ்கை பீப்புள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கான்னு சொல்லிட்டு கதையை முடிச்சு நக்கலா வர சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்கை பீப்புள் மக்களையே வந்து ப்ளூசிக்கு அனுப்புறது அவனோட பிளானா இருக்கு. எல்லாத்தையும் அழிக்க நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு உன்னை பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இதை அழுகக்கூடிய நேரம் கிடையாது, இல்லைன்னா எல்லாருமே இழந்துருவோம். நான் இப்ப சில வேலையை பண்ண வேண்டிய நேரம் சொல்லிட்டு கோனிஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. கடனை பார்த்து ஒரு சின்ன போட்டு எடுத்துட்டு அவ தனியா கிளம்பிட்டு அங்க இருந்து ஒரு பக்கம் இந்த 2 பேரும் நீ பாத்துக்கோ, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ அந்த ஸ்குவாட் பைக் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. எல்லா நாளும் பிரச்சனை இல்ல, என் மக்களை காப்பாத்தணும், எனக்கு அதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காவா. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரம் தான் கட்டுறாங்க. ஓம 2 துண்டா ஆக்கி வச்சிருக்கான். இது இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இல்லையே, எனக்கு இன்னும் நல்லா ட்ரைனிங் வேணும். அப்பாட இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஓம் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். நாயோ ஒரு பக்கம் பாஞ்சு அடிக்கடிக்க வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா நின்னுகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நில்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நில்றான்னு நாய் அப்படியே நின்றுச்சு. யாரு சொன்னாலும் அந்த நாய் கேட்க மாட்டா. இது தெரியாம முதல்ல இது கூட சண்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ஒன்ன நீயே அடிச்சுட்டு சாஞ்சுக்கோன்னு சொல்றான் சோரோ. சடனா பார்த்தா அதுக்கு அதே அடிச்சுட்டு அதுவே சாஞ்சிருச்சு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சோரோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இந்த பாம்பை இந்த பஸ்ஸுக்கு ஆள் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். வைப்பர் இந்த பாம்பு கதையை முடிக்கிறதுக்குள்ள சோரோ எல்லாரும் கதையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் பாஞ்சு அடிக்கான். என்னன்னு பார்த்தா பாம்பு முதுகெல்லாம் வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் வைப்பர். ஆனா அது வந்துகிட்டே இருக்கு. என்னடா எத்தனை அடி அடிச்சாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லிட்டு வைப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். மன்னிச்சுடா பாம்பு, இருந்தாலும் எனக்கு ஒரு வழி கிடையாது சொல்லிட்டு சோற ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். நம்மளால பாஞ்சு போய் 2 துண்டா ஒரு போடு போடுறான். அதை சடனா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இதுக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, இது உடம்பே நல்லா ஸ்டீல் மாதிரி இருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள நாமியோ லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தாண்டா நடக்கு வெளியே, இந்த பாம்பு ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுது, நம்மளே எந்திச்சு வரதுக்குள்ள இந்த பாம்பே ஒரு பக்கம் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி உள்ள நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு சோற பாக்குறான். ஆனா லூஃபி இருக்குது அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் கட் பண்ணி நம்ம யாரை கட்டாங்கன்னா என்னரு தான் கட்டுறாங்க. நக்கலா சிரிக்கான். என்னடா பண்ணு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. வெளியே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வழியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அவனை இப்ப தான் ரிலீஸ் பண்ணி காடோட டியூட்டியை நல்லா பாத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில ஒரு நிம்மதியை கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோபின் முழிக்கா. இவன் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் லோகியா பவர் உள்ளவன், அதனாலதான் இப்படி தண்ணி மாதிரி மறைஞ்சு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான் இன்னும் டைம் வர போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அல்டிமேட் பிளான் வர இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு டைம் இல்லன்னு சொல்றான். அல்டிமேட் பிளான் சொல்லிட்டு ரோபின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கை லார்ட் வந்து உன்னை கூப்பிடுதான்னு சொல்லிட்டு கத்துறான். பவரை பூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். சேங்கோன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். என்னன்னு பார்த்து எலக்ட்ரிசிட்டியே பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கம். அடிச்சா அடுத்த செகண்ட் சுத்தி இருக்க எல்லாருமே செதறிக்கிட்டு இருக்காங்க. அவன் கையில இருந்து எலக்ட்ரிசிட்டி பவரை போட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாண்டோர பக்கம் நான் வர வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னரு மாதிரி ஒரு எபிலிட்டி நான் பார்த்தது இல்லை. இவனடா இப்படி ஒரு முரட்டு பவரா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா ரோபின். சோப்பர் மலைய கல்லுகள்லாம் வந்து உழுது அவன் பக்கமும் செதறிக்கிட்டு இருக்கான். பாம்பும் மேல இருந்து சாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பில்டிங்குமே சாயுது. சோப்பர் மேல இருந்து ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சோப்பர் ஏண்டா பறந்து போறான்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு மாதிரி வரான். ஆனா அப்படி நீச்சல் அடிச்சு வந்த மாதிரி வந்துட்டு சோப்பரை ஒரு வழியா காப்பாத்துறான். அவன் என்னன்னு பார்த்தா மேல இருக்க கிளவுட்ல இருந்தே உடஞ்சிருச்சு. மேல இருந்து அப்படியே கீழே சாயிறாங்க அவங்க. இல்ல என்னொருவர் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா பேட்டில் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது, சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மேல இருந்து பாம்பு கீழே விழுறதுனால இவங்களும் அப்படி கீழே சாயிற மாதிரியே இருக்காங்க. உடனே நாமி சொல்லிட்டு இருக்கா, டே லூஃபி என்னோட வேவர்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்டா, நீ மட்டும் டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி சரின்னு சொல்றா. அவளும் வண்டி கிளம்ப போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேவர் போட சடனா இழுத்து அடுத்த 2 பேருமே செதறிட்டாங்க. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாருமே சாஞ்சிட்டாங்க. நாமி ஒரு வழியா வெளியே வந்துட்டா. நாமி வெளியே வந்தாலும் கான்ஃபால் வெளியே வராரு. ஆனா உள்ள மிச்சம் 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா கான்ஃபால் சொல்றாரு அவங்க 2 பேரும் காப்பாத்தி வெளியே கூட்டுவான்னு சொல்றாரு. அவரு நாமியோ முழிக்கா. இங்க இருந்து கீழே விழுந்தோம்னா நான் செத்து சின்ன பின்னமா ஆயிருவேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி என்னோட பேரு கான்ஃபால், நான் தான் வேற லெவல் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு இப்ப அதெல்லாம் யாரு கேட்டான்னு சொல்லிட்டு நாமி அழுதுகிட்டே இருக்கா. மேல இருந்து பில்டிங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னதான் நடந்துச்சு, மேல இருந்து ஏன் துகள்கள்லாம் வந்து கீழே வந்து விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு ரோபின். ஆனா பார்த்தா ஜோரோ எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆனா சோப்பரை காப்பாத்திருக்கான். ஸ்வோர்ட்ஸ்மேன் டேய் மேல இருந்தடா நீ கீழே விழுந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். அந்த கல்ல பிடிச்சி ஒரு பக்கம் தள்ளுறான். கொஞ்சம் நான் செத்துருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறான். இதாண்டா சிட்டி ஆஃப் த கோல்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அடே இந்த அந்த இடமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் இருக்கு, இங்க எது பொக்கிஷம் இருக்க மாதிரியே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம்
சொல்றா இங்க எது தங்கம்லாம் இல்லன்னு சொல்றாவா. ஆனா இங்க ஒரு பக்கம் வந்து பாம்பு வேற மாட்டிக்கிருச்சு. என்னன்னு பார்த்தா கிளவுடுக்குள்ள மூச்சு விட முடியாம மாட்டுது. ஆனா இருந்தாலும் உடச்சுக்கிட்டு வெளியே வருது. என்னன்னு பார்த்தா உள்ள ஆயிஷாவும் லூஃபியும் போய் மாட்டிக்கிட்டாங்க திரும்பியும். ஆனா நாமியும் கான்ஃபாலும் வெளியே வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. டேய் நாமி தான் நல்லா வேவர அழுத்தி பிடிக்க சொன்னல, ஏன்டா விட்டன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னைய மன்னிச்சிருன்னு சொல்றான். எல்லாருமே வெளியே போயிட்டாங்கடா. உன்னோட தப்பனால நான் தாங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆயிஷா கத்திக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத நம்ம பின்னாடி வெளியே போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் லூஃபி. ஒண்ணு நடக்க போறதுன்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா பீரே வேறலாம் வருது. டே அந்த பறவை இங்க தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. டே எங்களை காப்பாத்த நீங்க வண்டியான்னு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா குதிரையா மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா பறவை குதிரையா மாதிரி சொல்லிட்டு முழிக்கிறாவா. ஆனா அந்த குதிரை மேல ஏற நின்னுக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ என்னடா ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நான் கம் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கேன் அதனால நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அறான்னு சொல்லிட்டு ஆயிஷா முழிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆயிஷாவையும் தூக்கி போடுதான். ஆயிஷா லூஃபியோட பறவை பார்த்துட்டு மிரண்டுட்டா. நம்ம வெளியே போக போறோம், மாஸ் காட்ட போறோம், வேகமா அழிச்சு போடா குதிரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா அப்படி பறந்துகிட்டே குதிச்சுக்கிட்டு ஓடுது. இங்க ஒரு பக்கம் நாமி வர நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா கான்ஃபாலுக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க கிளவுட்ல வந்து விழுந்திருக்காங்க. ஆனா லூஃபியும் ஆயிஷாவும் பிள்ளை மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத என்னோட பறவை பேரிட்டு நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் சில நேரம் குதிரையும் மாறுவான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கான்ஃபால். சரி நம்ம இப்ப எங்கதான் இருக்குன்னு சொல்லி நாமி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்தி பாக்குறாரு ஒரு பக்கம். இந்த அப்பர் யார்டு ஃபுல்லாமே நான் சுத்தி பாத்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா வைப்பர் வந்து கீழே விழுந்துட்டான். இதான் சாண்டியன்ஸோட உண்மையான வீடா, இந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். வைப்பர் அந்த இடத்த பார்த்துட்டு மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சாண்டாரோட வெளிச்சம் நெருப்பே இந்த இடம் தான்டா, கால்கரா ஒரு வாரியர் வேற போன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்திருக்கானுங்க. வைப்பர் அந்த இடத்த பார்த்துட்டு மிரண்டுட்டான். தேடி வந்தனும் அந்த இடத்த ஒரு வழியை கண்டுபிடிச்சுட்டா. என்னோட முன்னோர்கள் காப்பாற்ற வேண்டிய இடம் அந்த இடமே இதாண்டா சாண்டாரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அப்பர் கிளவுட் வந்து நல்ல கிளவுடா மறைச்சு நல்லா இந்த இடமே யாருக்குமே தெரியாமலே போயிருச்சு. ஆனா அது என்னரு மட்டும் கண்டுபிடிச்சிருந்திருக்கான் ஒரு சமயம். ஒரு பக்கம் அந்த பாம்பு அங்கங்க ஆடிக்கிட்டு இருக்கு. இது என்ன சம்மந்தம் இல்லாம பண்ணுன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா லூஃபி உள்ள இருந்து எதுவும் பண்றான்னு நினைக்க சொல்லிக்கிட்டு இருக்காவா. பாம்பு அப்படி வித்தியாசமா பண்ணுது, அப்படி என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு அப்படியே அழுதுகிட்டே இருக்கு. லார்ட் ஆஃப் ஸ்கை நீங்க எதுக்கு வந்திருக்க, எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு பிரச்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பு பத்தி தான் சொல்றான். என்னன்னு பார்த்தா லைட்னிங் பவர்த்துக்கு ஒரு போர்டு போடுறான். எல்தோர்னு சொல்லிட்டு இந்த பாம்பு வளத்துக்கு எலக்ட்ரிசிட்டி பவரை போடுதான். அடிச்சல்ல உள்ள மிரண்டான். வைப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆயிஷா உள்ளதானடா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா ஜோரோ மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நாமியும் உள்ளதா இருக்கா, என்ன ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ராபின் ஜோரோ நீங்க எப்படா வெளியே வந்தீங்கன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஜோரோ முழிக்கா இவ எப்படா வெளியே வந்தான்னு சொல்லிட்டு. பாடா நீ இந்த பாம்பு வயிற்றுக்குள்ள இருந்துன்னு நினைச்சேன்டா, நீ தப்பிச்சியான்னு சொல்லிட்டு ஜோரோ இப்ப வந்து நிம்மதியா ஆகுறான். பார்த்தா அந்த பாம்பு அப்படி எரிஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கு. லூஃபி உள்ளதாண்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. லூஃபியா அவன் எப்ப உள்ள போனான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தாலும் பிரச்சனை கொடுக்கறது வேலையா போச்சு. இவன் எதுக்கு போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா அந்த பாம்பு அப்படியே சாயுது. ஒரு அடிச்சானடா அடிச்சான். அடிச்சுல அந்த பாம்பே சாஞ்சிட்டு நான் பஸ்ஸுக்கோ வச்சு எவ்வளவு தடவை கதையை முடிக்கல நினைச்சேன். ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் வைப்பர். ஆனா அந்த பவரை யூஸ் பண்ணி என்னரவே அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா என்னரு குதிச்சு போய்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் அசால்ட்டா பிளாக் பண்றான். பால் கிளவுட வர போட்டு குதிச்சுக்கிட்டு வரான். சாண்டோரியன் வாரியர் இவ்வளவுதான் பண்ணுங்களடா, இதுக்கு மேல உங்கள்ட்ட எதுவும் கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னரு சொந்த ஊருக்கு நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே எங்களை ரொம்ப நீ கடுப்பேத்திட்ட, உன்னை இதோட விட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வைப்பர். விளாட்டின முடியலன்னு சொல்றான். டே இது வந்து உனக்கு விளாட்டாது, உனக்கு மட்டும் தான்டா, எனக்கு இல்லன்னு சொல்றான். இது எனக்கு விளாட்டு தான்டா, நீங்க எல்லாருமே என்னோட பார்ட்டிசிபேட் சொல்லிட்டு இருக்கான். என்னரு படுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் கான்ஃபால் ஜோரோ ரோபின் எல்லாருமே முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. நாமியே ஒரு பக்கம் சோப்பரை தனியா தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இத்தனை சர்வைவர் நீங்க இருக்கீங்களா, நான் பெருசா உங்களை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னரு இது ஒரு சர்வைவல் கேம், இத்தனை பேர் இருக்குது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட சேர்த்து இந்த 3 மணத்துல எத்தனை பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு பாப்போமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இடையில போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரி நம்ம 5 பேர் மட்டும் தான் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சடனா எண்ணி பாத்துக்கிட்டு இருக்காவா. ஜோரோ ரோபின் அந்த நைட்டு பசுக்கோ ஆளு என்னரு மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. அப்பனா இவன் நம்மள நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா மொத்தம் நம்ம 6 பேர் இருக்கோம். இந்த 3 நிமிஷத்துல அவங்க கதையை முடிச்சோம் 5 பேரா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பார்த்தா நாமி இருக்கதே அவன் கண்டுபிடிச்சிட்டான். இன்னைக்குமே கடவுளோட வாக்கு வந்து மாறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதனால யாரு சாக தயாரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா இல்லாட்டி நானா இறங்கட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரோபின் ஜோரோ வைப்பர் கான்ஃபால் எல்லாருமே வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன போறன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். நான்லாம் எதுவும் பண்ண முடியாது சொல்றாவா. பார்த்தா நாங்களே யாரு சாக முடியாது சொல்றாங்க. அவங்க 4 பேர் பின்னாடி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே சண்டைக்கு தயாரா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு சாக போறது நீ தான் சொல்லிட்டு 4 பேரும் சண்டைக்கு வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னரு ஊப்பாக்க என்னரு நாக்களா சிரிக்கான். இன்னும் லூஃபி வேற உள்ளதான் மாட்டிருக்கான். அதோட முடியாது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்து. See you, bye.